அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறது ஒரு யோகமான அமைப்பு. ஏன்னா அங்கே உச்சம் பெற்ற நிலைமையில் நிற்கிறார். தன காரகன் உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறதுங்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு சூப்பரான அமைப்பில் தான் இது இருக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் நல்ல அமைப்பில் தான் போய் நிற்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். இதுவும் யோகமான அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி சனி 7ல் நிற்கிறது கண்டச்சனி அப்படிங்கிறதுனால அது கண்டத்தை ஏதாவது ஏற்படுத்திடுவோம்னா அப்படிலாம் இல்லை. கண்டச்சனிங்கிறது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கொடுக்கறது தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு நம்ம சாப்பிடும்போது ஏதாவது தொண்டையில் சிக்கிச்சுன்னா அதை சாப்பிடவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் கஷ்டப்படுவோம்ல, அது மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த கண்டச்சனி. அப்படி கூட இந்த நெருக்கடியான சூழ்நிலை கூட இந்த டைம் உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி சனி அவர் 7ல் நிற்கிறார். 1, 5, 9 கூடையவர்கள் சுபர் பவராயினும் மிஞ்சும் பலன் செய்வார் அப்படிங்குமா. அதனால் 5க்கு அதிபதி 7ல் நிற்கிறதுங்கிறதுனால எந்த கஷ்டமும் படுத்திடாது, நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. எல்லாரோடையும் ஒத்து போவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு. இந்த டைம் நடந்த 3 பயிற்சியுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. புத்திர பாக்கியம் கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோகமான அமைப்பு தான். பொருளாதாரத்தில் எந்த குறையும் வராது. தொழிலில் அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க, அதுக்கேற்ற வருமானம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான். நன்றி, வணக்கம்.